வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி லேர்னிங். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் 2025க்கான எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிப்ரேஷன்ஸ் தான் போயிட்டு இருக்கு. ஓகே, ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நம்ம போயிட்டு இருக்கு. தட் இஸ் இப்போ அப்டேட்டட் சிலபஸ் படி நமக்கான யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 அண்ட் 6 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. யூனிட் 4க்கான கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஈவினிங் 6:30க்கு வந்து நமக்கு டெய்லி கிளாஸஸ் பேசிஸில் வந்து நமக்கு வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது போக டெய்லி ஏர்லி மார்னிங் 4 AM ஸ்டடி சேலஞ்சில் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். தட் இஸ் நம்ம வந்து இப்போ ஒரு இப்போ யூனிட் 4 வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கான கிளாஸ் வந்துக்கான வீடியோ ஈவினிங் 6:30 வந்து நமக்கு போஸ்ட் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஓகே, அந்த வீக் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் கொஸ்டின் போஸ்ட் பண்ணால் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ எவ்ரி சண்டே ஏர்லி மார்னிங் 4 AM வந்து அது எக்ஸ்பிளனேஷனோட அந்த வீடியோஸ் வந்து இருக்கும். அந்த வீக் ஃபுல்லாக உங்களுக்கு போஸ்ட் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பிளனேஷனோட எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகே, தென் வந்து நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தென் யூனிட் 1 அண்ட் 6க்கான நோட்ஸ் வந்து டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு யூனிட் 2, தென் யூனிட் 3க்கான நோட்ஸ், அது போக இப்போ யூனிட் 4 வந்து அதுக்கான நோட்ஸ், அந்த மாதிரி ஒரு யூனிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆக நம்ம சேனலில் வந்து அதுக்கான நோட்ஸ் அப்லோட் பண்ணுவோம். தென் வந்து ஆன்லைன் வீக்லி டெஸ்ட் சீரீஸ் வந்து நடக்குது. வீக்லி வந்து வெனஸ்டே ஆர் தேர்ஸ்டே வந்து நம்ம டெஸ்ட் சீரீஸ் வந்து அப்ளை பண்ணோம். யூனிட் வைஸ் வந்து நடக்கும். தட் இஸ் இப்போ வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் அப்படின்னா அதில் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் ஆஸ் வெல் அஸ் டிஜிட்டல் லாஜிக்னு 2 டாபிக் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையே ஸ்ப்ளிட் பண்ணி டிஜிட்டல் லாஜிக்னு ஒரு ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் இருக்குது. 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சருக்குன்னு ஒரு 50 கொஸ்டின்ஸ். தென் வந்து யூனிட் 2க்கான டிபிஎம்எஸ் ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ், அப்படி 3 டெஸ்ட்டு வந்து நமக்கு ஆன்லைனில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அது வந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக கேட்டதுனால அது வந்து மெம்பர்ஷிப்பில் வந்து அவைலபிளாக இருக்கும். தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு அட்டெண்ட் ஆன்லைன் வீக்லி டெஸ்ட் ஆஸ் வெல் அஸ் டவுன்லோட் நோட்ஸ் கேன் ஜாயின் அவர் சேனல் மெம்பர்ஷிப். ஓகே, மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். தென் இதே மாதிரி ஒரு யூனிட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண அதுக்கான டெஸ்ட் சீரீஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும். ஆஸ் வெல் அஸ் வந்து ரிவிஷன் டெஸ்ட் சீரீஸ் மாதிரியும் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். எல்லா யூனிட்ஸும் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம நிறைய மார்க் டெஸ்ட் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓவரால் வந்து 70% வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது ஆஸ் வெல் அஸ் வந்து தியரி வீடியோ கிளாஸ் பார்க்குறது அப்படி இருந்துச்சு அப்படின்னா ரிமைனிங் 30 வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுறோமோ அதில் தான் உங்களுக்கு உங்களோட ஸ்கோர் இன்னும் பூஸ்டப் ஆகும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளோட ஸ்கோரை வந்து நம்ம பூஸ்டப் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் தான் நம்ம சேனலில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சேனலில் வந்து மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் ஜாயின் பண்ண மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஐ வுட் லைக் டு தேங்க் எவ்ரி ஒன். தேங்க்யூ. ஆல்சோ வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். சேனலை சப்போர்ட் பண்ணி நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறதுனால தான் என்னால் இவ்வளோ வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ தேங்க்யூ ஈச் அண்ட் எவ்ரி சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபார் மோட்டிவேட்டிங் மீ. நெக்ஸ்ட் இஸ் ஷெல் ஷார்ட். ஓகே, செல் ஷார்ட் பற்றி பார்க்கலாம். செல் ஷார்ட்டோட அல்காரிதம் என்ன அப்படின்னா ஸ்டார்ட் தென் இனிஷியலைஸ் த வேல்யூ ஆஃப் கேப் சே ஹெச். ஓகே, ஹெச்னு கூட அதை சொல்லலாம். தென் கேப் வந்து நம்ம இன்டர்வல் அப்படின்னு சொல்லுவாங்க. டிவைட் த லிஸ்ட் இன்டு ஸ்மாலர் சப் பார்ட் ஈச் மஸ்ட் ஹாவ் ஈக்குவல் இன்டர்வல் ஹெச். சார்ட் தி சப் லிஸ்ட் யூசிங் இன்சர்ஷன் சார்ட். ரிப்பீட் தி ஸ்டெப் 2 until the list is sorted. சார்ட்டட் அரே இதுதான் வந்து அல்காரிதம் ஜஸ்ட். ஓகே, டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னா ஓவரால் த டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து மேக்ஸிமம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயராக இருக்கும். வேர்ஸ்ட் கேஸ். ஓகே, வேர்ஸ்ட் கேஸ் மேக்ஸிமம் என்ன அப்படின்னா ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயராக தான் வேர்ஸ்ட் கேஸ் அப்படிங்கிறது. பெஸ்ட் கேஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னா
நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்டா போனோம் அப்படின்னா 30 மினிட்ஸ்ல வந்து அத கிராஸ் பண்ணிடலாம். ஓகே, தட் இஸ் வந்து பெஸ்ட் கேஸ். அதே வந்துட்டு ரொம்ப ஸ்லோவா நம்ம ஃப்ரீயா வாக் பண்ணி போனோம் அப்படின்னா 1 ஹவர் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் த வொர்ஸ்ட் கேஸ். இதே வந்து நார்மலா நம்ம ஆவரேஜ் ஸ்பீட்ல இது வந்து ரொம்ப ஸ்பீடு நம்ம ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப லேட் ஆயிருச்சு அப்படிங்கிற ஒரு பட்சத்துல நம்ம போற ஸ்பீட் வந்து அதுவா இருக்கும். 30 மினிட்ஸ்ல போய் ரீச் பண்ணிருவோம். பட் நார்மலா ஒரு ரெகுலர் டைம்ல நம்ம போகும்போது ஒரு 45 மினிட்ஸ் ஆகும்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் த ஆவரேஜ் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதனால நமக்கு மேக்ஸிமம் அப்ப எவ்வளோ எடுத்துக்கும் அப்படின்னா 1 ஹவர். இந்த வொர்ஸ்ட் கேஸ் வந்து 1 ஹவரா தான் இருக்கும். ஸோ தட் இஸ் இதுலயும் அதே மாரி வொர்ஸ்ட் கேஸ் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர். அதே பெஸ்ட் அப்படின்னா n log n-ஆ இருக்கும். ஓகே, அதுனா எப்படி பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி ஷார்ட்டா இருந்துச்சுன்னா தட் இஸ் வந்து பெஸ்ட் கேஸா இருக்கும். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல அப்படிங்கிறதான் வந்து பெஸ்ட் கேஸ் இல்லையா? ஸோ அதான் பெஸ்ட் கேஸ். ஆவரேஜ் கேஸ் அப்படிங்கிறது n இன்டு log n that is nearly equal to n power 2n. ஸோ ஆவரேஜ் கேஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து பெஸ்ட்டுக்கும் வேர்ஸ்ட்டுக்கும் இடையில இருக்கிற டைம் தான் வந்து ஆவரேஜ் அப்படின்னு சொல்றது. ஓகே, அதோட மேக்ஸிமம் வந்து அப்போ ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் வரைக்கும் இருக்கலாம் ஆவரேஜ் கேஸ்ல. தென் காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறது ஆர்டர் ஆஃப் 1. ஆர்டர் ஆஃப் 1னாலே என்னது, இங்க நமக்கு எக்ஸ்ட்ரா எந்த மெமரியும் தேவை கிடையாது. ஸோ அதுலேருந்தே நம்ம இன் பிளேஸ் அல்காரிதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதோட பிளேஸ்லேயே இந்த சார்ட்டிங் வந்து நடக்கும். எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எதுவும் எடுத்துக்காது. ஸோ ஆர்டர் ஆஃப் 1ங்கிறதான் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. இது வந்து ஜென்ரலான இது. சரி, இது எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ 23, தென் 29, 15, 19, 31, 7, 9, 5, 2 இது மாதிரி ஒரு அரே கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இனிஷியலாக நம்ம இன்சர்ஷன் சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம 2 எடுத்து பண்ணணும் அப்படின்னா 2ஓட ப்ராப்பர் பிளேஸ் எதுவாக இருக்கும், இதுவாக இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இது கூட கம்பேர் பண்ணுவோம். தென் வந்து 2 ஷிஃப்ட் பண்ணுவோம். தென் இது கூட கம்பேர் பண்ணி ஷிஃப்ட் பண்ணுறது, இது கூட கம்பேர் பண்ணி ஷிஃப்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு இது கூடயும் கம்பேர் பண்ணி ஷிஃப்ட் பண்ணிட்டே வந்து தான் அதோட ப்ராப்பர் பிளேஸ்க்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். தட் இஸ் வந்து அது இன்சர்ஷன் சார்ட்டோட ஒரு மெத்தடாலஜி. ஸோ இதில் வந்து நமக்கு நம்பர் ஆஃப் கம்பேரிசன்ஸும் ஷிஃப்ட்டும் எவ்வளோ நடக்குது, 2, 3, 4, 5, 6, 7, 8 வந்து நடக்குது. ஓகே, இது வந்து லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து இன்சர்ஷன் சார்ட்டோட ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நம்ம செல் சார்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். இது எதுக்காக அப்படின்னா இந்த லாங் கேப்பை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. ஓகே, ரெடியூஸ் கேப்பை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் அந்த கேப்பை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம கேப் ஆர் இன்டர்வெல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஷெல்லில். ஓகே, அது என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ இதான் நமக்கு கொடுத்துருக்க எலமெண்ட் இல்லையா? 23, 29, 15, 19, தென் 31, 7, 9, 5, 2 அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கேப் வந்து என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, கேப் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ வந்து கேப் ஆர் டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ 23க்கும் 7க்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா 1, 2, 3, 4, 5. ஓகே, 23 அண்ட் 7ஓட கேப் எவ்வளோ அப்படின்னா 5. இப்படி தான் நம்ம கேப் வந்து கால்குலேட் பண்ணது. பட் ஆனால் ஒரு டைமுக்கும் நமக்கு எப்படி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால நம்ம ஜென்ரலாக கேப்புக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா n/2ங்கிற ஒரு வேல்யூ எடுத்துக்கிறோம். ஓகே, இப்படி போட்டால் ஃப்ளோர் தட் இஸ் வந்து அதோட ஸ்மாலஸ்ட் வேல்யூவை எடுத்துப்போம். லைக் வந்து இப்போ இதில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது என்னன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இருக்குது இல்லையா? ஸோ 9/2 அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்கும், 4.5 கிடைக்கும். ஸோ அதோட ஃப்ளோர் வேல்யூ அப்படின்னா அதோட லீஸ்டில் வந்து என்ன இருக்குது, 4 இருக்குது. ஸோ அந்த 4 எடுத்துப்போம். அதான் மீனிங். இங்கே ரவுண்ட் நம்பர் கூட எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம கேப் வந்து 4ன்னு எடுத்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து 23,
29, 15, 19, 31, 7, 9, 5, 2 அப்படி இருக்கு. ஓகே, இது அரேயோட இண்டெக்ஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இருக்கு. ஓகே, நம்ம வந்து இப்போ கேப் வந்து 4 அப்படிங்கிறப்போ ஐயோட வேல்யூ இனிஷியலாக 0ல் வச்சுக்கணும். ஜேயோட வேல்யூ வந்து நம்ம என்ன இன்டர்வல் நம்ம கண்டுபிடிச்சோமோ ஆர் கேப் கண்டுபிடிச்சோமோ அந்த வேல்யூவை அதுக்கு அசைன் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஐ இங்கே இருக்கும், ஜே எங்கே இருக்கும் அப்படின்னா 4ல் இருக்கும். ஓகே, இப்போ இந்த கம்பேரிசன் நடக்கும். கம்பேரிசன் நடக்கும்போது 23யையும் 31யும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணும்போது சப்போஸ் வந்து பெரிய வேல்யூ சின்ன வேல்யூன்னு மாற்றி இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஒரே ஒரு ஸ்வாப் பண்ணுவோம், அவ்வளோதான். இதில் எந்த ஷிஃப்ட் எல்லாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் வந்து ஸ்வாப் மட்டும் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம இன்சர்ஷன் சார்ட்டோட அந்த ஷிஃப்டிங் ஆப்ரேஷன்ஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல. பட் இப்போ 23 வந்து ஆல்மோஸ்ட் அது கரெக்டாக தான் இருக்குது. 31 தான் வந்து பிகர் நம்பர்னால இங்கே நமக்கு ஸ்வாப்பிங் வந்து தேவைப்படாது. ஓகே, 23 இஸ் லெஸ் தேன் 31, ஸோ நோ ஸ்வாப். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? ஓகே, இப்போ பாஸ் 1 பார்க்கலாம். பாஸ் 1. ஸோ இதில் என்னோட வேல்யூ வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணியிருப்போம், n/2 தட் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ இனிஷியலாக ஐயோட வேல்யூ 0வாக இருக்கும், ஜேயோட வேல்யூ என்ன கேப்போ அந்த வேல்யூ இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 23 and 32 கம்பேர் பண்ணும்போது 23 தான் வந்து லெஸர் நம்பர், ஸோ தேர் இஸ் நோ ஸ்வாப். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன அப்படின்னா ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பை 1, ஸோ ஐ ஈக்குவல் டு 1 ஆகிடும், ஜே ஈக்குவல் டு 5 இருக்கும். ஸோ இதில் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 7 வந்து லெஸர் நம்பர், ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்வாப் பண்ணிப்போம். ஸோ வந்து தேர்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம ஸ்வாப் பண்ணிக்கிறோம். ஸோ ஜஸ்ட்டு ஸ்வாப்பிங் தான், இன்சர்ஷன் சார்ட் மாதிரி இதில் எந்த ஷிஃப்ட் எதுவும் கிடையாது. 7 வந்து இங்கே வந்துடும். ஸோ 15 மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாமே சேம் ஆசச்சாக தான் இருக்கும். ஸோ 7 இருக்கிற பிளேஸில் ஜஸ்ட் 29 வந்து நம்ம ஸ்வாப் பண்ணிடுறோம். ஸோ 5, 2. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஐ ஈக்குவல் டு 2 ஆயிரும். தென் இங்கே ஜே ஈக்குவல் டு 6 ஆயிரும். ஸோ 15ம் 9ம் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 9 வந்து 15ஓட பிளேஸில் வந்துடும். ஜஸ்ட் வந்து ஸ்வாப்பிங் நடக்குது. மறுபடி நம்ம ஐயோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ ஐ இங்கே வந்துடும், ஜே வந்து இங்கே ஷிஃப்ட் ஆயிரும். ஸோ இப்போ கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 23, 7, 9, 5, 31, 29, 15, தென் 19, 2. நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா மறுபடியும் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், ஜேயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இப்போ கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 23, 7, 9, 5, இங்கே 2 வரும், 29, 15, 19, இங்கே 31 வந்து வந்துடும். ஸோ இந்த இடத்துல நம்ம எப்போவுமே ப்ரீவியஸாக வந்து கம்பேர் பண்ணும்போது அகெயின் வித் த கேப் ஆஃப் 4 வந்து நம்ம கம்பேர் பண்ணணும். இப்போ 9 வந்து இந்த இடத்துல நமக்கு இது வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் 4 எலமெண்ட்ஸ் முன்னாடி இருக்கிறத பண்ணணும். பட் இங்கே எதுவும் இல்லாததுனால அந்த கம்பேரிசன் பண்ணலை. அதே மாதிரி தான் இங்கே 31 பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இருக்கிறத கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ அதே மாதிரி இங்கே 2 அப்படிங்கிறப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற எலமெண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா 23 கூட அதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகே, இந்த மாதிரி 0, 1, 2, 3, 4 அப்படின்னா இதோட இண்டெக்ஸ் 4ஆக இருந்துச்சு அப்படின்னா மறுபடி அதுக்கு முன்னாடி 0th பிளேஸில் வந்து ஏதாச்சும் எலமெண்ட் இருக்கான்னு பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் வந்துட்டு நம்ம கம்பேர் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து கிடையாது. ஓகே, அதனால நம்ம அதில் நம்ம எதுவுமே பண்ணலை. தட் இஸ் வந்து இப்போ 19 அப்படின்னா 4 இது வந்து 4ன்னு வச்சுப்போம். 4, 3, 2, 1, 0ங்கிற பிளேஸில் எந்த எலமெண்ட்டும் இல்லை, அதனால நம்ம கம்பேர் பண்ணலை. பட் இந்த இடத்துல வரும்போது நமக்கு இந்த 0ங்கிற இண்டெக்ஸில் எலமெண்ட் இருக்கிறதுனால அது கூடயும் கம்பேர் பண்ணணும். ஸோ 2 இங்கே வந்துடும், 7 இங்கே வரும், 9, 5, தென் 23,
29, 15, 19, 21 வரும். ஓகே, இந்த கேப் வந்து முன்னாடி இருக்கிற எலமெண்ட்ஸ் கூடயும் நம்ம கம்பேர் பண்ணிட்டே வரணும். இப்போ 15 அப்படின்னா அதுக்கு முன்னாடி 3 எலமெண்ட்ஸ் முன்னாடினா எதுவுமே இல்லை. அதே மாதிரி இதுவும் 3 எலமெண்ட்ஸ் முன்னாடினா எதுவும் இல்லை. பட் இந்த இடத்துல 2வை வந்து நம்ம அதுக்கு முன்னாடி 3 எலமெண்ட்ஸ்க்கு முன்னாடி அட் த கேப் ஆஃப் 4ல வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். ஏதாச்சும் எலமெண்ட் இருந்தது, அது வந்து அதை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அது கூட ஸ்வாப் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஸோ இனிஷியலாக பாஸ் 1 வந்து நமக்கு இந்த லாஸ்ட் எலமெண்ட் கூட முடியிறப்ப, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜேயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நமக்கு அதோட முடிஞ்சிருச்சு எலமெண்ட். ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ண முடியாததுனால தட் இஸ் n-1 ரீச் ஆயிருச்சு ஜேயோட வேல்யூ அப்படிங்கிறப்ப நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் பாஸ் 1. ஸோ பாஸ் 1ஓட ரிசல்ட் வந்து 2, 7, 9, 5, 23, 29, 15, 19, 31. இதுதான் வந்து பாஸ் 1ஓட எண்ட்ல கிடைச்சிருக்க ரிசல்ட். ஓகே, இப்போ நம்ம பாஸ் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பாஸ் 2 ஸ்டார்ட் பண்ணும்போது ஆல்ரெடி என்ன கேப் 1ல வந்து நம்ம கேப் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோமோ அகெயின் அது டிவைடட் பை 2. ஓகே, ஆல்ரெடி நமக்குள்ள கேப் வந்து என்ன 4. ஸோ 4 டிவைடட் பை 2ங்கிறப்போ மறுபடி கிடைச்சிருக்க கேப் 2 என்ன அப்படின்னா 2ஆக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஜேயோட வேல்யூ வந்து 2ன்னு அசைன் பண்ணிக்கணும், ஐயோட வேல்யூ வந்து 0. ஸோ வந்து இது இண்டெக்ஸ் 4, 5, 6, 7, 8. இப்போ இது ஐயோட வேல்யூவாக இருக்கும், ஜேயோட வேல்யூ வந்து இங்கே இருக்கும். இப்போ நம்ம மறுபடியும் அதே மாதிரி கம்பேர் பண்ணணும். ஸோ 2வும் 9யும் கம்பேர் பண்ணோன்னா நோ ஸ்வாப்பிங். நெக்ஸ்ட் வந்து மறுபடி ஐயோட வேல்யூ ஜேயோட வேல்யூ நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இப்போ ஐ வந்து இங்கே வந்துடும், ஜே வந்து இங்கே வந்துடும். ஸோ இப்போ கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 5 கம்மினால 2, 5, 9, 7. ஜஸ்ட் நம்ம கம்பேர் பண்ணுற அந்த எலமெண்ட்ஸ் மட்டும் ஸ்வாப் பண்ணணும், ரிமைனிங் எலமெண்ட்ஸ் வந்து அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், நெக்ஸ்ட் ஜேயோட வேல்யூவும் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம கம்பேர் பண்ணும்போது இதில் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம வந்து அது வந்து 9 வந்து அதோட கம்மினால ஸ்வாப்பிங் எதுவும் இல்லாததுனால இதோட ஸ்டாப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ஐயோட வேல்யூ ஜேயோட வேல்யூ நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம். ஜேயோட வேல்யூ n-1. தட் இஸ் வந்து இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் 9. ஸோ n-1னா 9-1 தட் இஸ் ஈக்குவல் டு 8. அரேயோட இண்டெக்ஸ் வேல்யூ 8 வந்து வரது வரைக்கும் நம்ம அதை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ ஐயோட வேல்யூ 5 ஆயிரும், தட் மீன்ஸ் வந்து இண்டெக்ஸ் வேல்யூ 3, ஜேயோட இண்டெக்ஸ் வேல்யூ 5ஆக இருக்கும். ஸோ இப்போ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணோன்னா இதுலேயும் வந்து நமக்கு ஸ்வாப்பிங் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து ஐயோட வேல்யூ வந்து நம்ம நெக்ஸ்ட் 1 லெவல் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம், ஜேயோட வேல்யூ 1 லெவல் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா 23யும் 15ம் இருக்குது. 23யும் 15ம் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 15 வந்து நமக்கு எந்த இடத்துக்கு வந்துடும், 23 வந்து 15ஓட பிளேஸ்க்கு போயிடும். ஜஸ்ட் ஸ்வாப் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம ஸ்வாப் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ப்ரீவியஸ் கேப்பில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கூட அதை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகே, இப்போ 15 வந்து நம்ம 1 கேப்பில் வந்து பார்க்குறோம். தட் இஸ் இங்கே வந்து கேப் 2 தானே, கேப்போட வேல்யூ வந்து 2. அதனால நம்ம வந்து அதில் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும் ப்ரீவியஸாக ஏதாவது எலமெண்ட்ஸ் அதை விட சின்னதாக இருக்குதா அது பெருசாக இருக்குது அப்படின்னா ஸ்வாப் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல அப்படி எதுவும் இல்லாததுனால நம்ம அப்படியே விட்டுறோம் இதில். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஜேயோட வேல்யூ ஐயோட வேல்யூ நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஐயோட வேல்யூ இங்கே வரும், தென் ஜேயோட வேல்யூ இங்கே வரும். ஓகே, இப்போ 29ம் 19யும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நம்ம ஸ்வாப்பிங் பண்ணிக்க போகிறோம். இங்கே 19 வந்துடும், இங்கே 29 வரப்போகுது. 19, 29. ஓகே, இந்த இடத்துல 19 நம்ம ஸ்வாப் பண்ணிட்டோம். ஸ்வாப்பிங் எதுவும் பண்ணலைன்னா கம்பேரிசன் பண்ண தேவையே இல்லை. சப்போஸ் ஸ்வாப் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட அந்த கேப் படி நம்ம மறுபடி செக் பண்ணிக்கணும் மற்ற எலமெண்ட்ஸ் கூட இருக்குதா. இதுக்கு முன்னாடி இருக்கிறது எதுவும் இல்லாததுனால நம்ம இந்த 2 எலமெண்ட்ஸ் கூடயும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம்.
7ம் 5ம் 19 விட கம்மி தான். ஸோ வந்து இதுக்கு மேல எந்த ஸ்வாப்பிங்கும் 19க்கு இல்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐயோட வேல்யூ, ஜேயோட வேல்யூ இன்கிரிமெண்ட் பண்றோம். ஸோ ஐ வந்து இங்க வந்துரும். ஜே வந்து இங்க வந்துரும். இப்போ இதோட வேல்யூ வந்து கரெக்ட்டா இருக்கிறதுனால ஸ்வாப்பிங் வந்து இந்த இடத்துல தேவைப்படல. இதான் வந்து பாஸ் 2ஓட அவுட்புட்டா இருக்கும். ஓகே, இது வந்து பாஸ் 2. இதோட முடிஞ்சிருச்சு. ஜேயோட வேல்யூ லாஸ்ட் எலிமெண்ட் ரீச் பண்ணும்போது தட் இஸ் n-1 ரீச் பண்ணதோட நமக்கு பாஸ் 2 முடிஞ்சிருச்சு. தென் பாஸ் 3. பாஸ் 3 பண்ணும்போது அகெயின் வந்து நம்ம கேப் என்ன இருந்துச்சோ அதை மறுபடி டிவைட் பண்ணணும். இப்போ நமக்கு கரண்டா இருக்கிற கேப் வந்து 2னால 2/2 தட் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ கேப் வந்து நமக்கு இப்போ 1 ஆயிடும். எப்போ கேப் 1 ஆகுதோ அப்போ ஷெல் ஷார்ட் வந்து எதை மாதிரி பிஹேவ் பண்ணும் அப்படின்னா பிஹேவ்ஸ் லைக் இன்சர்ஷன் ஷார்ட்டா வந்து மாறிடும் கேப் 1 இருக்கும்போது. ஓகே ஓகே இது வந்து நமக்கு பாஸ் 2ஓட அவுட்புட்டா இருந்துச்சு. இப்போ கேப் 1 அப்படிங்கிறப்போ ஜஸ்ட் நெக்ஸ்ட் எலமெண்ட் கூட நம்ம கம்பேர் பண்ணோம். லைக் வந்து இன்சர்ஷன் ஷார்ட் மாதிரியே தான். ஸோ இப்போ ஐயோட வேல்யூ இது ஜேயோட வேல்யூவா இருக்கும். கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்ல வந்து ஐயோட வேல்யூ ஜேயோட வேல்யூ நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம மூவ் பண்றோம். ஸோ வந்து 5க்கும் 9க்கும் நம்ம கம்பேர் பண்றோம். ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா சேம் அதுலேயும் வந்து நமக்கு ஸ்வாப்பிங் தேவையில்ல. அதுக்கடுத்து 9ம் 7ஐயும் கம்பேர் பண்ணும்போது 7 கம்மினால ஜஸ்ட் நம்ம ஸ்வாப் பண்ணுறோம். ஸோ 2 5 9 இருக்க இடத்துல நமக்கு 7 வரும். 7 9 15 19 23 29 31 வரும். ஸோ இந்த இடத்துல 7 வந்ததுக்கு அப்புறமா அதை நம்ம அதுக்கு முன்னாடி இருக்கிற 1 கேப்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸ் கூடயும் நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். லைக் இன்சர்ஷன் ஷார்ட் மாதிரியே தான். பட் வந்து இந்த இடத்துல எதுவும் எல்லாமே வந்து அதை விட கம்மி நம்பர்ஸ்னால நம்ம வந்து அதை அப்படியே வந்து வச்சுக்கிறோம். அந்த அரேய எந்த சேஞ்சுமே கிடையாது. 7 மட்டும் ஜஸ்ட் 9ஓட பிளேஸ்ல வந்து ஸ்வாப் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம நெக்ஸ்ட் வந்து 9ம் 15ஐயும் பார்க்குறோம். அதுவும் ஸ்வாப்பிங் தேவையில்ல. 15ஐயும் 9ஐயும் பார்க்குறோம். அங்கேயும் ஸ்வாப்பிங் தேவையில்ல. தென் 19 23 வித் 29 தென் 29 வித் 31 இதில் எங்கேயுமே நமக்கு வந்து ஸ்வாப்பிங் தேவைப்படல. ஸோ லாஸ்ட் எலிமெண்ட் ரீச் ஆனதும் அதோட நம்ம பாஸ் 3ஐ வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஓகே, பாஸ் 3ஐ ஸ்டாப் பண்ணிட்டு அகெயின் பாஸ் 4ல வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேப் பை 2. இப்போ நமக்கு கரண்டாக அப்டேட்டட் கேப் என்ன அப்படின்னா 1 தான். ஸோ 1/2 அப்படிங்கிறப்போ 0. எப்போ கேப்போட வேல்யூ வந்து கேப் வேல்யூ வந்து 0வா இருக்குதோ அப்போ நமக்கு சார்ட்டட் அரே கிடைச்சிருச்சு. சார்ட்டட் அரே இஸ் அப்டேன்ட். ஓகே, ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2 5 7 9 15 19 23 29 31 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு சார்ட்டட் அரே இந்த இடத்துல நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ எப்போ கேப் வேல்யூ 0 ஆகுதோ அந்த நேரம் நமக்கு ப்ராப்பரான ஒரு சார்ட்டட் அரே கிடைச்சிரும். ஓகே, நம்ம இன்சர்ஷன் அரே வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த ஷெல் சார்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். அகெயின் வந்து இன்சர்ஷன் சார்ட்டே நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணுறது எதனால? அப்போ அதே சேம் ப்ராப்ளம் தானே வரும் அப்படின்னா நமக்கு வந்து பாஸ் 3 தட் இஸ் கேப் 1 யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம இன்சர்ஷன் சார்ட்டாக அது வந்து ஆட் பண்ணும். ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு நம்பர் ஆஃப் ஸ்வாப்பிங் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம இனிஷியல்லேருந்தே யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய ஸ்வாப்பிங் ஆஸ் வெல் அஸ் வந்து கம்பேரிசன்ஸ் வந்து தேவைப்படும். ஷிஃப்ட் வந்து நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வந்து இதில் நம்ம கேப் 1ல மட்டும் யூஸ் பண்ணுறோம். இப்போ கேப் 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்வாப் மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நமக்கு வந்து பெரிய அளவில் அந்த காம்ப்ளெக்சிட்டியை கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து இவ்வளோ செல் ஷார்ட்டோட ஒரு ஒர்க்கிங் பிரின்சிபல் அண்ட் அல்காரிதம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸ்டார்ட் தென் இனிஷியலைஸ் த வேல்யூ ஆஃப் கேப் சைஸ் ஹெச். கேப்போட சைஸ் வந்து நம்ம ஹெச்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். இனிஷியலாக நம்ம எக்ஸாம்பிள் படி 4ன்னு வச்சுக்கிட்டோம். டிவைட் த லிஸ்ட் இன்டு ஸ்மாலர் சப் பார்ட்ஸ். பிகாஸ் வந்து நம்ம எல்லாத்தையும் கூட கம்பேர் பண்ணுறதில்ல, ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்ஸ் கூட மட்டும்தான் கம்பேர் பண்ணுறோம். அதனால அதை சப் பார்ட்னு சொல்கிறோம்.
Okay, must have equal intervals to H. Then sort the sublist using insertion sort. ஜஸ்ட் நம்ம அந்த பர்டிகுலர் 2 எலமெண்ட்ஸை மட்டும்தான் நம்ம கம்பேர் பண்ணி அதை வந்து ஜஸ்ட் ஸ்வாப் பண்ணுறோம். ரிப்பீட் ஸ்டெப் 2 மறுபடி இனிஷியலைஸ் பண்ணுறோம். கேப் வேல்யூவை அகெயின் டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 2 அந்த மாதிரி ரிப்பீட் பண்ணிகிட்டே வரோம். ஸோ இதுதான் வந்து சார்ட்டட் லிஸ்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு ப்ரொசீஜராக இருக்கும். காம்ப்ளெக்சிட்டி பார்த்துட்டோம். வேர் இஸ் வேர்ஸ்ட் அப்படின்னா n ஸ்கொயராக இருக்கும். ஆல்ரெடி சார்ட்டடாக இருந்தது அப்படின்னா n log n-ஆக இருக்கும். ஆவரேஜ் கேஸ் வந்து n 1 பவர் 1.25 இருக்கும். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் 1 பிகாஸ் வந்து இது இன்சார்ட் அல்காரிதம்னால. தேங்க்யூ அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட்.